வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னில இருந்து நவராத்திரி பண்டிகை ஆரம்பிச்சிடுது. எல்லாருமே பூஜையில பிஸியா இருப்பேன். வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, நம்ம வெத்தலைப்பாக்கு வாங்கிக்க போறது, இந்த 9 நாளுமே நம்ம பிஸியா என்ஜாய் பண்ண போறோம். எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 4வது நாளுக்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம். அரிசி தேங்காய் பாயசம். இந்த பாயசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெக்காவும் ஆகும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். தஞ்சாவூர் ஸ்பெஷல் குணுக்கு. குணுக்கு எடுத்துக்கலாம். நல்லா மொறு 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 இருக்கு. இந்த குணுக்கு அரிசியே சேர்க்க மாட்டோம், வெறும் பருப்பு சேர்த்து பண்றது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்ல மேல மொறுமொருன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். டெய்லி நம்ம சுண்டல் கொடுக்காம நடுவுல ஒரு நாள் இந்த மாதிரி குணுக்கு பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். தேங்காய் சாதம், இந்த 3 ரெசிபியுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த அரிசி தேங்காய் பாயசமும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் குணுக்கும் தேங்காய் சாதமும் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரிசி தேங்காய் பாயசம் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இதோட ஒரு 4 பாதாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பாதாமும் நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கிற அரிசி பாதாமோட இந்த சின்ன தேங்காயில 1 மூடி தேங்காய் நான் துருவி எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மிக்சி ஜார்ல இந்த அரிசி, பாதாம், தேங்காய், இதோட ஒரு 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஆனா சேர்த்தோம் அப்படின்னா பாயசம் நல்ல கிரீமியா வாசனையா இருக்கும். பாதாமுக்கு பதிலா முந்திரியும் சேர்த்துக்கலாம். அல்ல முந்திரி பாதாம் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி லேசா செவந்ததும் கொஞ்சம் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இது வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம பாயசத்துக்கு வெல்லம் கரைச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் அது நான் பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் ஒரு 100 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும், பாகு எதுவும் வர வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இதை போல நுரைச்சி வந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்த கடாயில எனக்கு கொஞ்சம் நெய் இருக்கு. நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அதுவும் தேங்காய், பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி லேசா கொஞ்சம் கொரப்பா, ரொம்ப ஃபைன் பேஸ்டா வேண்டாம், இது போல அரைச்சிட்டு இந்த கடாயில சேர்த்துப்போம். மிக்சி ஜார்ல ஒரு 200 ml தண்ணி விட்டுருக்கேன். இதை கலந்து சேர்த்துலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா வேகணும், அதனால இது நல்லா கலந்து விடணும். இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரணும். கை விடாம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம அரிசி இல்லையா, அது அடியில செட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். இது வெந்தெடுத்து அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கு இல்லையா, வெந்தாச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் ஒயிட் கலருக்கு வந்துடும். அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக சொல்றேன். பழக்கம் இருக்கிறவாளுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, ஓரளவுக்கு வெந்திருக்கு, கொஞ்சம் திக்கா இருக்கு, கலரும் மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வேகணும். இப்ப பாருங்க, கலர் நல்லா மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது டைரக்டா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். மண்ணு தூசி இல்லாம கிளீனான வெல்லமா இருக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஃபில்டர் பண்ணாமே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அரிசி தேங்காய் பாயசம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம நெய்ல வறுத்திருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துருவோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் குணுக்கு பண்றதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பருப்பு எல்லாம் பாருங்க 2 மணி நேரத்துல நல்லா ஊறிருக்கு. இப்ப நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம ட்ரைன் பண்ணி இந்த பருப்பை எடுத்துக்கணும். இதை போல ஒரு ஸ்ட்ரைனர்ல நம்ம 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடும். இப்ப நம்ம குணுக்கு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்ல 4-5 மிளகா வத்தல், 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையா அப்படியே கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற பருப்பெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். இதை தண்ணியை சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, தண்ணி சேர்க்காம இதை போல அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சிக்கணும். பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும்.
குணுக்கு மாவை நான் அந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை. இதுல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாயாச்சு. குணுக்கு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கணும். ஒரு ஷேப் இல்லாம இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசா இல்லாம இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி லேசா செவந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் லேசா திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகட்டும். குணுக்கு பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. ரொம்ப நேரத்துக்கு மேல முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். பிளேட்ல எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்க. சவுண்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளவு முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் சாதம் பண்றதுக்கு 1/2 கப் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா 100 இருந்து 125 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எப்பயும் தண்ணி சேர்ப்போம் இல்லையா சாதத்துக்கு, அதோட கொஞ்சம் கம்மியா சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு இல்ல உதிரா சாதம் பண்ணி எடுத்துக்கணும். சாதம் நல்லா ஆற வச்சுக்கணும். தேங்காய் சாதம் பண்றதுக்கு நான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயா இருந்தா நல்லா இருக்கும். இது 5 இருந்து 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தேங்காய் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா. இந்த பருப்பு செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்தாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பச்சை மிளகாய் அந்த மாதிரி நீளமா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இந்த வேர்க்கடலைக்கு பதிலா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து பாயசத்துலயும் முந்திரி பருப்பு சேர்க்க போறோம் அப்படிங்கறதுனால தேங்காய் சாதத்துக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம். அதுல இருக்கிற ஈரம் கொஞ்சம் குறைஞ்சா போதும். அப்பதான் தேங்காய் சாதம் வந்து டேஸ்டா இருக்கும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் தேங்காயில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து அப்புறம் எண்ணெய் வாசனை இருக்கும். இதை போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். சாதம் பாருங்க நல்லா உதிரா நான் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இந்த கப்ல எடுத்து வச்சதுனால சாதம் அப்படியே விழுந்துருச்சு. ஆனா நல்லா சாதம் உதிரா இருக்கு. இப்ப அதை நல்லா கலந்து விட்டுடுவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துப்போம். இதுல 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சாதத்துல கொஞ்சமா நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாவும் ரெடி ஆயிருக்கு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அரிசி தேங்காய் பாயசம், தேங்காய் சாதம், குணுக்கு 3மே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். அரிசி தேங்காய் பாயசம் இப்ப பாருங்க நல்லா திக்காயாச்சு. அப்ப கொஞ்சம் தண்ணியா இருந்தது இல்லையா, சூடு ஆறும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்ப நம்ம பாயசம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. இப்ப இந்த தேங்காய் வெல்லம் இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். அது 2 சேர்த்து பண்ணும்போது எந்த பிரசாதமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஒரு 4 பாதாம் வேற சேர்த்திருக்கோம். அது இன்னும் கிரீமியா நல்லா டேஸ்டா இருக்கு. வெல்லம் எல்லாம் கரெக்டா இருக்கு. அரிசி தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து கோர்ஸா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த டெக்ஸ்டருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப நம்ம தேங்காய் சாதம் எடுத்துக்கலாம். தேங்காய் சாதமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எப்பயும் தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் ரொம்ப வறுக்கவே கூடாது. லேசா அந்த சூடு அந்த நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதுல போட்டு லேசா அந்த சூடாற வரைக்கும் வதக்கிட்டாலே போதும். அப்பதான் சாஃப்டா இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாம இருக்கும். இப்ப கடைசியா கொஞ்சமா சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா, அது வந்து அவ்வளவு நல்லா டேஸ்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட்டா இருக்காது, ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம குணுக்கு எடுத்துக்கலாம். நல்லா மொறு இருக்கு. பண்ணி கொஞ்ச நேரம் ஆச்சு. நல்லா சூடு ஆறியாச்சு. இப்ப வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. இருந்தாலும் மேல லேயர் ஃபுல்லா நல்லா மொறுன்னு இருக்கு. உள்ள வந்து சாஃப்டா இருக்கு. இப்ப நவராத்திரியில வந்து நம்ம எப்படி சுண்டல் மொத்தமா பண்ணி வச்சிருவோம், வர வர நம்ம எல்லாருக்கும் வெத்தலை பாக்கோட கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி
இந்த குணுக்கு நம்ம பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னே இருக்கும். வரவாளுக்கு நம்ம வெத்தலை பாக்கோட நம்ம சுண்டலுக்கு பதிலா நம்ம குணுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கும், நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு முறை நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நவராத்திரியில ஏதாவது ஒரு நாளைக்கு இதை போல அரிசி தேங்காய் பாயசம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி குணுக்கும் நீங்க பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.